ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிபியை தான் ஷேர் பண்ண போறேன். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து உருண்டை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதுவும் நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் சாப்பிட்றதுனால எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். அங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறீங்க, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கடலை இதுக்கு தேவைப்படும். ஸோ என்கிட்ட கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அந்த கடலை எல்லாத்தையுமே போட்டு ஒன்னாவே வறுத்துட்டேன். ஒன்னா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து நல்லா எடுத்து ஒரு 2-3 வாஷ் பண்ணிக்கோ. டீ குடிக்கிற டம்ளர்னால அளந்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா வெயில்ல காய வைக்கணும். ஒரு இட்லி துணியா இருக்கலாம், இல்லை கர்ச்சீஃபா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை கிளாத்து ஏதாவது நம்ம காய வைக்கிறதுக்குன்னே யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் இதை நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா காய வைங்க. நல்லா காய வச்சதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம், இது பாரம்பரியமான ஒரு ரெசிபிங்கிறதுனால நான் மண்பானையிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்பானையில ஆல்ரெடி கழுவி காய வச்சிருக்கோம்ல அந்த கருப்பு உளுந்த நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர்ல மாறணும். அந்த லெவலுக்கு மாறுற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. நிலக்கடலை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையுமே வறுத்துட்டு நீங்கள் இதில் சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவருமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அட் சேம் டைம் நமக்கு அது ரொம்பவே ஹெல்தி. நிலக்கடலை இல்லைன்னா உடச்ச கடலை இருக்குல்ல, பொட்டுக்கல்லைன்னு சொல்லுவோம்ல சட்னிக்கு வைக்கிறது, அந்த பொட்டுக்கல்லையே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் நிலக்கடலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நீங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணிருங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல மாத்திருங்க. ஃபைன் பேஸ்டா இல்லாம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நட்ஸ் நீங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், இது மாதிரி திராட்சை, இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில வறுத்துட்டு நான் அதையும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் தான் ஹைலைட்டே இதில். நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் கை வைக்கிற லெவலுக்கு பதத்தில் இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற லெவலுக்குலாம் வேணாம். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ஊற்றி நம்ம இந்த இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் கையால் தான் அதை பிடிக்கணுங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அந்த சூட்டாக நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக அந்த உருண்டையும் உங்களுக்கு சமமான அளவுக்கு உங்களுக்கு கைக்கு ரொம்ப சூடாமல் கரெக்டாக இருக்கும். அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிங்க. நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபைனலாக உங்களுக்கு வரும். நாங்கள் 1 வாரம் வச்சிருந்து சாப்பிட்டோம். அதுக்குள்ள எல்லாருமே காலி பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்றேன். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்கும் தயவு செய்து இந்த மாதிரி உளுந்த நிறைய விதமா நம்ம கொடுக்கலாம். உளுந்து எவ்வளவுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். உளுந்த எந்த மாதிரி எல்லாம் டிஷ் பண்ணி கொடுக்க முடியுதோ உங்களால கண்டிப்பா கொடுங்க. ஒரு பெண் குழந்தைங்களும் கண்டிப்பா சாப்பிடணும். அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பை பாய்.